எங்களோட லைஃப்ல நாங்க சில விஷயங்களை இழக்கக்கூடாது. அது நிறையவே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் டைம். உங்களோட டைமை நீங்க அழகா ஷெட்யூல் பண்ணுவீங்களா இருந்தா நீங்க லைஃப்ல நல்ல ஒரு இடத்துக்கு வரையலாம். நிறைய பேர் ஃபெடப் ஆகிற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், யாருக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்று சொல்லி சில வரைவிலக்கணம் இருக்கு. இப்படியான உறவுகளுக்கு மட்டும் உங்களோட டைமை கொடுங்க, அழகா வாழ்க்கைய வாழுங்க. உங்களோட அன்பு யாருக்கு ஸ்ட்ரென்த்தை தருதோ அவங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்குங்க. உங்களோட வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியை தருதோ அவங்களுக்காக உங்களோட டைமை கொடுங்க. உங்களோட புன்னகை யாருக்கு தேவையோ, உங்களோட மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ, உங்களோட பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உங்களோட நினைவுகள் யாருக்கு பொக்கிஷமா இருக்கோ, இந்த உறவுகளுக்கு எல்லாருக்குமே நீங்க என்ன செய்யலாம், உங்களோட டைமை கொடுக்கலாம். இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்ச வரங்கள். இவங்க தான் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட உண்மையான உறவுகள். அவங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறதுல எந்த வித தப்புமே இல்லை. சில பேர் செய்யற ஒரு பிழையான விஷயம், முட்டாள்தனமான விஷயம், தங்களோட அன்பு நிரூபிக்கப்படணும்ன்றதுக்காக அவங்களோட அன்பு உணரப்படாத இடத்துல கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கான உறவுகள் எதுன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணி கொள்ளுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே.